கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் டிராமாவோட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஹீரோயினை கடத்தி தனித்தனியாக அழைச்சி வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சூஹோ சேர்மன் ஆகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அதுல டேரக்டர் யாருமே சூஹோக்கு ஓட் பண்ணல. சேர்மனோட ஒய்ஃபும் சூஹோவும் எல்லா டேரக்டர்ஸையுமே அவங்களோட சைடு வர வச்சிட்டாங்க தானே. அப்புறம் இப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த சூஹோ தான் முந்தின நாள் நைட்டு முக்கியமான டேரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கான். இவ்வளோ நாளாக சூஹோ சேர்மன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த மாதிரி தானே காட்டியிருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் சூஹோக்கு சேர்மன் ஆகணும், கோசன் ஆளணும்லாம் எந்த நினைப்புமே கிடையாது. இப்போ டேரக்டர்ஸ் கிட்ட கோசனுக்கு சரியான தலைவனா என்னால் இருக்க முடியாது, இப்போதைக்கு கோசனுக்கு ஒரு நல்ல தலைவர் தான் தேவை, அதனால நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்கிறான். டைரக்டர்ஸ்க்குலாம் ஒன்றுமே புரியல. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களை விட்டால் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்னையவே சேர்மனாக தேர்ந்தெடுத்தாலும் நான் அடுத்த நாளே ரிசைன் பண்ணிடுவேன். அதே மாதிரி என்னை விட சேர்மன் பதவிக்கு சரியான ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்னோட ஷேர் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அது யாருன்னு நமக்கு இன்னுமே சொல்லல. இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபங்க்ஷன்ல சூஹோ அவன் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சூஹோவை பிடிச்சி திட்டுறாங்க. சூஹோ யாருக்கு அவனோட ஷேரெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா யூராக்கு தான். இப்போ யூரா சேர்மன் ஆகணுமா வேணாமான்னு ஓட்டிங் போகுது. ஓட்டிங்க்கு யூராவும் வரணும் தானே. ஆனா அவளை அடைச்சி வச்சிருந்தாங்களே, எப்படி வருவான்னு பார்த்தா கரெக்டான நேரம் அவங்க வந்துட்டா. பின்னாலேயே தான் சேர்மன் ஒய்ஃபோட ஆளுங்களும் வராங்க. எல்லாருமே கட்சி மாறிட்டாங்க போல. இதெல்லாம் பார்த்து சேர்மன் ஒய்ஃபுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ரெண்டுமே இவங்களோட பிள்ளைங்க தான். ஆனா சூஹோ மட்டும்தான் சேர்மன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எதுக்குன்னா சூஹோவை சேர்மன் ஆக்கி இவங்களோட ஆட்சி ஆள்றதுக்கு தான். யூராலாம் சொன்னதை கேட்க மாட்டா, அதனால தான் இப்படிலாம் பண்றாங்க. இப்ப செம்ம கோவமா, இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது, நான் 30 வருஷமா இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு கத்திட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே செக்யூரிட்டிஸ் வந்து அந்த அம்மாவை வெளியே இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கும் தடிமாடுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சா. நம்ம ஹீரோயினை காப்பாற்றணுன்ற வெறியில அந்த மலைமாடை அடிச்சு மயக்கமே ஆக்கிட்டான். அடுத்து மலைமாடு கிட்ட தேடி அவனோட போன் எடுத்து டீம் லீடருக்கு கால் பண்ணி இது மாதிரி எங்க 2 பேரையுமே கடத்தி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றான். ஹீரோயின் அடைச்சு வச்சிருக்கிறத இவனுக்கு லைவா போட்டு காட்டியிருப்பாங்க தானே. அது ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது தான் அவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை பைலட்டோட ஒய்ஃபை கடத்தி வச்சிருந்த அதே இடத்துல தான் ஹீரோயினையும் வச்சிருப்பாங்களோன்னு. டீம் லீடரும் மின்ஹோ அசிஸ்டன்ட்க்கு இந்த இடம்லாம் தெரியாதுன்னு சொல்லும்போது, எங்களை கடத்தினது மின்ஹோ அசிஸ்டன்ட் கிடையாது, அந்த ஃபைட்டர், அவனுக்கு அந்த இடம் தெரியும், நீங்க அந்த இடத்துக்கு போங்க, நானும் அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான். அங்க யூராவை அடுத்த சேர்மனா நியமிச்சிட்டாங்க. இங்க ஹீரோயின் அடைச்சு வச்சிருக்கிற அந்த பழைய ஃபேக்டரி பக்கத்துல தான் இருக்கான் போல. ஓடியே அந்த இடத்துக்கு போயிட்டான். உள்ள போய் பார்த்தா கரெக்டா ஃபைட்டர் நின்றுட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஃபைட்டர் என்னமா அடிப்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ அவனுக்கு ஈக்குவலா சண்டை போடுறான். ஈக்குவலா என்ன, அதுக்கும் மேல அந்த ஃபைட்டரை போட்டு அடின்னு அடிச்சு படுக்க வச்சுட்டு அடுத்து ஹீரோயினை தேடி ஓடுறான். அவன் அந்த குண்டுக்குள்ள கட்டி போட்ட மாதிரியே மயங்கிட்டா. வேகமா போய் பூட்டை உடச்சு அவளை காப்பாத்துறான். அடுத்து அவளை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்தாச்சு. ரொம்ப பெரிய ஆபத்துலாம் எதுவும் இல்ல. அப்படியே ஃபைட்டரையும் பிடிச்சிட்டாங்க. அவனையும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருக்காங்க. அவன் மேல எக்கச்சக்க கேஸும் ஃபைல் ஆயிடுச்சு. ஆனா அவன் வாயவே திறக்க மாட்டான். ஹீரோ அவன்கிட்ட போய், நீ எதுக்கு ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஹீரோயினை வச்சிருந்த, நான் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சியான்னு கேட்கிறான். அப்படித்தான் போல, எதுக்கு ஹீரோயினை கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டான் போல. இப்போ இவன் வாயை திறந்தா மட்டும்தான் சேர்மனோட ஒய்ஃபும் மாட்டுவாங்க. ஆனா இவன் எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். டிடெக்டிவ்ஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோவும் ஏதாவது வழி இருக்கும் கண்டுபிடிப்போம்னு சொல்ல இங்க கட் பண்ணி சேர்மனை காட்டுறாங்க. அவர் இன்னுமே ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக சூஹோவும் யூராவும் வராங்க. யூரா சேர்மன் ஆனதை இவர்கிட்ட சொல்லலாம்னு வந்திருக்காங்க. பொதுவாகவே யூராக்கு கோசன் மேல விருப்பமே கிடையாது. அப்புறம் அவ எப்படி சேர்மன் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டான்னு பார்த்தா இந்த சூஹோ ஒரு வாட்டி அவளை கூப்பிட்டு பேசியிருப்பான் தெரியுமா, இப்போ நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு. அப்பதான் இதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பான். நீ தான் நம்ம 3 பேர்லயுமே அப்பா மாதிரி இருக்கிறது, அதனால கோசனுக்கு நீ தான் சரியான ஆளுன்னு சொல்லியிருப்பான். ஆனா யூரா உடனே எல்லாம் ஒத்துருந்துருக்க மாட்டா. இவன் தான் அப்படின்னா நான் என்னோட ஷேர் எல்லாத்தையுமே கம்பெனி பேர்ல எழுதி வச்சிருவேன்னு சொல்ல, அப்பா இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமான்னு அவ சொல்ல, ஆமா நானும் அதே தான் சொல்றேன், அப்பா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டது வீண் போணுமா, இப்ப நீ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி இருந்திருப்பான். அதனாலதான் யூராவும் ஒத்துட்டு இருந்திருக்கா. ஆக்சுவலா பார்த்தா இந்த யூரா தான் கோசனுக்கும் சரியான ஆளு. அடுத்து சூஹோ அம்மாவை போய் பார்க்க போறேன்னு சொல்றான். கொஞ்ச நாள் கழிச்சு போய் பாரு, அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்கன்னு சொல்லும்போது, இல்ல நான் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறான். அங்க வீட்டுல இந்த அம்மா செம்ம வெறியா உட்காந்துருக்கு. சரக்கு அடிக்கலான்னு அவளோட பிஏவை கூப்பிட்டா பிஏ வரல. அதுக்கு பதிலாக சூஹோட ஒய்ஃப் தான் சரக்கு பாட்டிலோட வரா. இவளுக்குமே சூஹோ சேர்மன் ஆகணுன்றது தானே விருப்பம். ஆனா இப்ப இவளுக்கு சூஹோ மேல ஒரு பெரிய பாசம் வந்துருச்சு. அவனுக்கு எது முக்கியமோ அதை பண்ணட்டும்னு இதை நல்லதாவே எடுத்துக்கிட்டா. இப்ப இந்த அம்மா கிட்ட அவர் என்னையுமே ஏமாத்திட்டாரு அத்தை, நானுமே அவரை ஃபுல்லா நம்பிட்டு இருந்தேன் பாருங்களேன், எப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சிரிக்கிறா. இந்த அம்மாவுக்கு கொலை வெறி ஆகுது. இப்பவும் நான் எல்லாத்தையுமே திரும்ப மாத்துவேன், என்னால எல்லாமே முடியும்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இப்ப இருக்கிற மாதிரி
அங்கேயே இருங்க, உங்களோட பிள்ளைக்கு அம்மாவா மட்டும். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்திரிச்சு போனவ அவங்கள திரும்பி பார்த்து, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேவலமான இடத்துல இருந்து நாங்கள் வெளியே போயிடலான்னு பார்க்குறோம். உங்கள் பையன்கிட்ட நான் கேட்கலான் இருக்கேன், அதுக்கு அவர் சரின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு உங்கள் பையனும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறா. இந்த அம்மா ஏற்கனவே கொலை வெறில இருந்துச்சு, இப்போ செம்ம கோவமாகி அவள் கொண்டு வந்த ஒயின் பாட்டில் எடுத்து அவள் பின்னாடி தலையிலேயே டம்முன்னு அடிச்சிட்டாங்க. அவள் அப்படியே கீழே விழுந்துட்டா, தலையிலேருந்து ரத்தமாக கொட்டுது. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சூக உள்ளே வரான். அவனை பார்த்து இந்த அம்மா இவன் என்ன நினச்சிட்டான், நம்ம சேர்மன் ஆகாமல் போயிட்டதுனால தான் அம்மா அழுறாங்களேன்னு அவங்கள சமாதானப்படுத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடும், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறான். எதுவுமே சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன்னத்தை பிடிக்கிறாங்க. அவங்க கையில் ரத்தமாக இருக்குது. இதை பார்த்ததுமே அவனுக்கு பயமாயிருச்சு, விறுவிறுன்னு உள்ளே போயிட்டான். ஒய்ஃப் கீழே கிடக்கிறத பார்த்து கதறி கதறி அழுகுறான். இப்போ அந்த அம்மா, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்டா, நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ ஹீரோ, டீம் லீடர், டிடெக்டிவ்லி எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. அந்த அம்மாவை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல. டீம் லீடர் சூஹோட ஒய்ஃப் கிட்ட போய் செக் பண்ணுறாரு. அவள் செத்து போயிட்டா. சேர்மனோட ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றுறாங்க. இன்னொரு பக்கம் மின்ஹோவோட அசிஸ்டன்ட் அவன் மூயிக்கு இறுதி சடங்குலாம் பண்ணிட்டு அவளோட சாம்பலை நினைவிடத்தில் வைக்கிறான். அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துட்டாங்க. அவனையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிறதுலேயே பாவம் சூஹோ தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியாக ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தான். அவனுக்கு இருந்த கடைசி சந்தோஷமும் போச்சு. இன்னொரு பக்கம் ஹீரோயின், அவள் ஹீரோ மேலே எதுவுமே பழி விழுந்துடக்கூடாதுன்னு இந்த ஊரை விட்டே போகலான்னு நினைக்கிறா. ஃப்ரெண்டும் அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லும்போது, இல்லை நான் இங்கே இருந்தேன்னா என்னையும் அவரையும் வச்சு பேசுவாங்க, அது அவரோட கரியருக்கே நல்லது கிடையாது, நான் இது சொன்னாலும் அவருக்கு புரியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறா எதுவுமே சொல்லாமல் போயிட்டா. இவ ஹீரோக்காக இப்படி முடிவு பண்ணா, அங்கே ஹீரோ அவனோட வேலையே வேணான்னு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டான். இன்னொரு பக்கம் ஃபைட்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் தானே வச்சுருந்தாங்க. அவன் எப்படியாளு டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு நைஸாக ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சே போயிட்டான். இவனெல்லாம் இனிமேல் பிடிக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் ஹீரோ இப்போதான் ஹீரோயினை பார்க்கலான்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். அவள் தான் அங்கே இல்லையே, ஃப்ரெண்டுக்காரி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ வந்தது விஷயத்த சொல்ல அவன் வேகமாக போய் தேடுறான். அவள் அப்போவே போயிட்டா. இவனோட வாழ்க்கையே சோகமாயிடுச்சு. இப்படியே ஒரு வருஷம் போகுது. யூரா கோசனுக்கு சேர்மன் ஆகி சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ப்ராசிக்யூட்டர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தனியாக ஒரு லாயர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டான். யூரா அவனை வந்து பார்த்து, கோசனுக்கு வேலை பார்க்குற எண்ணம் இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் எங்கே போயிட்டான்னு யாருக்குமே தெரியல. அவளை பற்றி எதுவும் தெரிஞ்சிச்சான்னு கேட்குறா. ஆனால் ஹீரோக்கும் தெரியல. அப்புறம் ஹீரோவோட பழைய டீமை காட்டுறாங்க. அவங்கள ஹீரோ மேலே ஒரு ஆஃபீஸர் அக்கறையாக இருப்பாரா, அந்த ஆஃபீஸர் வேலையை விடுறாராம். என்ன விஷயம்னு கேட்டால் ஹீரோவோட லாயர் ஆஃபீஸில் போய் சேர போகிறாராம். அவருக்குலாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த டீமில் 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு நல்ல வேலை பார்த்தான்னு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களாம். என்னடா இந்த பொண்ணுக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா இவ தான் அந்த ஸ்பை. இப்போ யூரா அந்த ஸ்பைக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு பண்ணதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், இன்னும் நாம் சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு பக்கம் சேர்மனோட ஒய்ஃப் அவங்கள ஜெயிலில் வச்சிருக்காங்க. ஆனால் கேஸ் முடியலை. அந்த அம்மா எந்த குற்றத்தையுமே ஒத்துக்கவே மாட்டேங்குது. சரியான ஆதாரம் இல்லைன்னா அந்த குற்றவாளி கன்ஃபஸ் பண்ணால் மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதனால இன்னுமே அவங்கள விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. வாரண்ட்டை மட்டும் புதுப்பிச்சு ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க. இந்த நியூஸை ஹீரோ டிவியில் பார்த்துட்டு அவனோட அப்பா அம்மாவுக்காக இருக்கிற கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு நேராக ஜெயிலுக்கு போகிறான். போய் சேர்மனோட ஒய்ஃபை பார்க்கணும்னு கேட்குறான். அந்த அம்மா பொதுவாகவே எந்த விசிட்டர்ஸையுமே பார்க்கறது கிடையாதான். ஆனால் இப்போ வந்திருக்கிறது ஹீரோன்னு தெரிஞ்சதும் பார்க்க ஒத்துக்கிட்டாங்க. எதுக்குடான்னு பார்த்தா அந்த அம்மா கஷ்டப்படுதுன்னு அவன் நினச்சிடுவானான். ஜெயிலில் கூட நான் நல்லா தான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அம்மா 24 மணி நேரமும் ஜெயிலில் இருக்கிற ஒரு நிமிஷமும் ஹீரோவையும் ஹீரோயினையும் எப்படிலாம் சித்திரவதை பண்ணலாம், எப்படிலாம் விதவிதமாக சாகடிக்கலாம்னு தான் யோசிச்சுட்டே இருக்குமா. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது, சரி நான் கிளம்புறேன்னு எழுந்து போக பார்க்குறான். அப்போ அந்த அம்மா, நீ எதுவும் காரணம் இல்லாமல் என்னை பார்க்குறதுக்கு வரமாட்டியே, என்னன்னு சொல்லிட்டு போன்னு சொல்கிறாங்க. சரின்னு அவனும், இப்போ நீங்கள் எதுக்கு இந்த நிலமையில இருக்கீங்கன்ற காரணத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறான். என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஹீரோவை ஃபேமிலி டின்னருக்கு சேர்மன் கூப்பிட்டு இருந்திருப்பாரா, அது எதுக்குன்னு நமக்கு தெரியும். அவரோட உயிரை மாற்றி எழுதுறதுக்கு தானே. நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், இவரோட சொத்து எல்லாத்தையுமே சூஹோவோட பேர்ல இருந்து மின்ஹோக்கு மாற்ற போறாருன்னு தானே. ஆனால் கதையே வேற. ஃபஸ்ட்டே இவர் மின்ஹோவை நம்பி அவன் நல்லவன் நினச்சி அவன் பேரில் தான் உயிலே எழுதி வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் போக போக அவருக்கே மின்ஹோவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு மிருகத்துக்கிட்ட எதையுமே ஒப்படைக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப கொடூரமானவன். அவன் எந்த காரியத்தையுமே செய்யக்கூடிய ஆளு. அதனால மின்ஹோவோட பேரில் இருந்த உயிலை சூஹோவோட பேருக்கு மாற்று. நான் ஏன் என்னோட கம்பெனியில் அவ்வளோ லாயர்ஸ் இருந்தும் உன்கிட்ட வந்திருக்கேன்னா, அந்த லாயர்ஸை கூட மின்ஹோ பையன் அவனோட பக்கம் வச்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் சூஹோவுக்கு அந்த கம்பெனியில் நல்ல பேர்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ கேட்டப்போ 2 பேரும் மோசம்தான், அதில் எது பரவாயில்லன்னு பார்த்து தானே முடிவு
முடிவு பண்ண முடியும். சூஹோவை தேர்வு பண்ணா ஃபர்ஸ்ட் எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஆனா அதுக்கப்புறம் கோசன் மேல வந்துரும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாரு. இதை இப்போ ஹீரோ சேர்மனோட ஒய்ஃப் கிட்ட சொல்றான். இந்த அம்மா இவ்வளோ காரியம் எதுக்கு பண்ணிச்சு? சூஹோவை சேர்மன் ஆக்கணும் தானே. ஆனா இவங்க எதுவுமே பண்ணாம இருந்திருந்தாலே அது நடந்திருக்கும். ஹீரோ சொல்றதை அவங்களால நம்பவே முடியல. அந்த ஆள் அப்படிலாம் பண்ணவே மாட்டான், நான் நீ சொல்றத நம்பவே மாட்டேன்னு சொல்றாங்க. இவங்க நம்பினாலும் நம்பாட்டியும் ஹீரோ சொல்றது தான் உண்மை. இந்த அம்மா சூஹோவை சேர்மன் ஆக்குறதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. சேர்மனையும் மின்கோவையும் ஹெலிகாப்டர்லேயே வச்சு போட்டு தள்ளிடலான்னு பிளான் பண்ணி அதில் பைலட் இறந்து போய் அப்புறம் பைலட்டோட ஒய்ஃபை கடத்தி மிருகம் மாதிரி அடைச்சி வச்சு ஹீரோவை சாக்கடிக்கிறதுக்கு அந்த ஃபைட்டரை ஏவி விட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரையுமே கடத்தி வச்சிருந்து சூஹோவை ஒய்ஃபை சாகடிச்சதுன்னு எவ்வளோ பண்ணாங்க. ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தாலே சூஹோ சேர்மன் ஆகியிருந்திருப்பான். இவ்வளோ நேரம் இந்த அம்மா திமிராதான் உட்காந்து இருந்தது பேசிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுவுது. இது போய் தானே, நீ சும்மா தானே சொல்ற, பொய் தானே அப்படின்னு கிடந்து கத்தி அழுகுறாங்க. அப்புறம் அப்படியே இங்கே கட் பண்ணி சூஹோவை காட்டுறாங்க. அவன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான், ஆனால் இன்னுமே ஒரு சின்ன வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் நடக்கிறான். சேர்மனே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவரை பார்க்கறதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கான். ரொம்ப தூரத்துக்கு போகிறானா, வெளிநாடு எதுவும் போவானான்னுவோ, அதனால் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் திரும்ப வரும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். போகிறதுக்கு முன்னால் சேர்மனோட பிஏ கிட்ட ஒரு பெயிண்டிங்கை கொடுத்து இதை அப்பா கண்ணில் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல மாட்டுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அவர் அந்த பெயிண்டிங்கை பிரித்து சேர்மனோட ரூமில் மாட்டுறாரு. அது என்ன பெயிண்டிங்னு பார்த்தா ஒரு 5 உருவம் வரைஞ்சி வச்சிருக்கான். அப்பா, அம்மா, அப்புறம் 3 பிள்ளைங்க. இவனோட ஃபேமிலியை தான் வரைஞ்சி வச்சிருக்கான். அப்படியே இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. ஹீரோவோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்கான். ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு போல. அவ ஒரு போட்டோ அனுப்பி நல்லா இருக்கேன் அப்படின்னு அனுப்பியிருக்கா. எந்த இடத்துல இருக்கா என்னன்னு எதுவுமே சொல்லல. ஆனா இந்த ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் தெரியுமா. அவர் அந்த மெயில் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சி அது ஜப்பான்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஜப்பான்ல குறிப்பா ஒசாகான்ற இடம். இப்ப அந்த போட்டோவும் ஒசாகான்ற இடமும் மட்டும்தான் ஹீரோக்கு தெரியும். அதை வச்சு ஹீரோயினை கண்டுபிடிக்கணும். நம்மால் தான் விசாரணை பண்றதுல கில்லாடியாச்சே. எக்கச்சக்கமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் இருக்கிற ஃபோட்டோவை வச்சு அதோட பேக்ரவுண்ட் எந்த இடம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறான். நெட்டில் ஃபுல்லாக அதே மாதிரி இருக்கிற இமேஜாக தேடி பிடிச்சி மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படி தீவிரமாக தேடினதில் ஒரே ஒரு ஃபோட்டோ மேட்ச் ஆகுது. உடனே அந்த லொக்கேஷனுக்கு போகிறான். உடனேலாம் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே அந்த ஊரில் சுற்றி திரியிறான். அங்கே உள்ள மக்கள்கிட்டையும் விசாரிக்கிறான். இப்போ அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சி அங்கே போய் நிற்கிறான். அப்புறம் பக்கத்தில் உள்ள ஹோட்டலெல்லாம் ஹீரோயினோட ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கிறான். ஆனால் இந்த மாதிரிலாம் விசாரிச்சா பர்சனல் டீடைல்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல, தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். இப்பதான் நமக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு குளத்துல ஒரு குட்டி பவுல் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த பவுலுக்குள்ள காயினை வீசி அவங்களோட ஆசையை வேண்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று ஒரு காயினை தூக்கி போடுறா. ஆனா அது கரெக்டாவே விழல. அப்ப பின்னால இருந்து ஒரு வாய்ஸ், நான் வேணா எப்படி கரெக்டா போடுறதுன்னு சொல்லி தரவா அப்படின்னு. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. வேணாம், என்னோட ஆசை தான் இப்போ நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணுறா. அப்படியே இந்த சீரீஸும் முடியுது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுது தானே. ஹீரோயினோட குழந்தை, அதுக்கு இப்போ 1 வயசுக்கிட்ட இருக்கும். சீரியல் முடியும் போது ஒரே ஒரு ஃபோட்டோ தான் காட்டுறாங்க. அதில் ஹீரோவும் அந்த குட்டி பையனும் படுத்து தூங்குறாங்க. பார்த்தா 2 பேருமே ஒரே மாதிரி கையை வச்சு ஒரே சைடு திரும்பி ஒரே மாதிரி படுத்திருப்பாங்க. இதுல இருந்தே என்ன தெரியுது, அந்த குழந்தை ஹீரோவோடது அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. அஃபர் மாதிரி கொண்டு போகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த சீரீஸ் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சீரீஸில் எந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சது சூஹோவும் அவனோட ஒய்ஃபும் தான். அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு தான் ட்ராமாட்டிக் சேஞ்சஸ். அவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப மோசமாக தான் காமிச்சிருப்பாங்க. ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகி கண்ட கெட்ட பழக்கம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி கடைசியில் 2 பேரும் சந்தோஷமாக வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன, கடைசியில் அவங்களோடது சோகமான எண்டிங்காக தான் போய் முடிஞ்சுது. அடுத்து என்ன சீரிஸ் போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.